Hi student, today we are going to take exercise 2.5 fifth sum. Integrate with respect to x power n plus x. Solution. Fifth sum. Integral x power n log x dx. இவருங்க இந்த ஹைலைட் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு நம்ம போட்டிருக்கோம். இதுல xங்கிறது algebraic functions. So xங்கிறது algebraic functions, log xங்கிறது logarithmic functions. So இது ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் வந்திருக்கு? logarithmic function தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. So logarithmic function u ஆவும் algebraic function dv ஆவும் எடுக்கணும். So அப்ப u is equal to u வந்து என்ன எடுக்கணும்? u வந்து logarithmic functions. So u is equal to log x and dv வந்து என்ன எடுக்கணும்? algebraic function. So algebraic function x power n. இப்ப இத டிஃபரன்ஷியேட் பண்ணனும், இத இன்டகிரேட் பண்ணனும். So u is equal to log x. அப்ப இங்க வந்து du is equal to 1 by x dx. So அதே மாதிரி dv is equal to x power n. அப்ப v is equal to x power n plus 1 by n plus 1. So நம்ம இத பெர்னோள்ளிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம், இல்லைனா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இங்க வந்து நம்ம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணனும். ஏன் அப்படினா u வந்து x பவர் n ஆ இருந்துச்சுனா தான் நம்ம பெர்னோள்ளிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணனும். அப்ப u வந்து இங்க u வந்து x பவர் n கிடையாது, u வந்து log x. அப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணனும் அப்படினா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணனும். அப்ப integration by parts formula u dv is equal to uv minus integral v du. அப்ப integral u dv ங்கிறது எப்பவுமே क्वेश्चन x power n log x dx is equal to u வந்து log x, v ங்கிறது x power n plus 1 by n plus 1 minus integral v வந்து again x power n plus 1 by n plus 1 du ங்கிறது 1 by x dx, 1 by x dx. so அப்ப log x இங்க வந்து இத ஃபர்ஸ்ட் எழுதினா x term ஃபர்ஸ்ட் எழுதிட்டு log x செகண்ட் term. அப்ப x power n plus 1 by n plus 1 log x minus இத கான்ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் வெளிய எடுத்துடலாம். இங்க x power n plus 1 இங்க 1 by x இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த x power n plus 1 அப்படிங்கிறது இங்க x power n plus 1 அப்படிங்கிறது என்ன எழுதலாம்னா x power n plus 1 is equal to x power n into x power 1 ன்னு எழுதலாம். அப்ப x power n x power 1. so x power n plus 1 ங்கிறது என்ன? x power n x power 1. அப்ப இந்த x power 1 இந்த x உம் இந்த x உம் கேன்சல் ஆயிடும், இந்த x உம் கேன்சல் ஆயிடும். அப்ப கேன்சல் ஆயிடுச்சுனா இது வந்து நீங்க இன்னொரு ஸ்டெப் எழுதி எழுதணும், x power n மட்டும் இருக்கும். சோ இங்க வந்து x power n மட்டும் இருக்கும், இந்த x கேன்சல் ஆயிடும். கீழ வந்து கான்ஸ்டன்ட் வந்து n plus 1 இருக்கு. அப்ப minus 1 by n plus 1. சோ ரிமைனிங் என்ன இருக்குன்னா இந்த x power n இருக்கு, integral x power n dx. அப்ப integral x power n இந்த 1 தான் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப integral x power n dx இருக்கு. அப்ப x power n இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? x power n plus 1 by n plus 1 வரும் plus c. நல்லா பாருங்க, minus 1 by n plus 1 கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துட்டேன். இங்க வந்து x power n மட்டும் இருக்கு, இங்க dx. அப்ப integral x power n dx, integral x power n இன்டகிரேட் பண்ணா x power n plus 1 by n plus 1 plus c. சோ அப்ப x power n plus 1 இங்க இருக்கு. சோ காமனா x power n plus 1 by n plus 1 வெளிய எடுத்துடலாம். அப்ப இங்க என்ன வரும்னா log x minus 1 by n plus 1 plus c. So next, sixth sum.
பாருங்க 6th sum. Integral x power 5 e power x square dx. ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா இதை டைரக்டா நம்ம போட முடியாது. ஏன் அப்படின்னா e பவர் x இருந்தா ஓகே, ஆனா e பவர் x பதிலாக x ஸ்கொயர் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ கொஞ்சம் வேற மாதிரி நம்ம சிம்பிளை பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா லெட் x square is equal to t ன்னு வச்சுக்கலாம். ஸோ x square is equal to t. அப்ப x square equal to t அப்படின்னா நாம வந்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அப்ப t அப்படிங்கிறது அப்ப dt by dx is equal to என்ன வரும் 2x ஆயிருமா. dt by dx இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் 2x. அப்ப dt is equal to 2x dx. நம்மளுக்கு வந்து இந்த x dx மட்டும் அப்படியே வச்சுட்டு இந்த 2 அந்த சைடு பண்ணா dt by 2. so அப்ப x dx is equal to dt by 2. அப்ப இத வந்து நம்ம எழுத போறோம். இப்ப x power 5 e power x square dx is equal to integral இங்க x square இருக்கு, இங்க x power 5 இருக்கு. சோ இந்த x power 5 நம்ம என்ன பண்ண போறோம்னா x square the whole square into x, இது வந்து e power x square dx ன்னு எழுத போறோம். ஏன்னா நமக்கு இந்த x ஸ்கொயர் தான் இங்க வரணும். அப்பதான் நம்ம x ஸ்கொயர் இருக்கிற இடத்துல அப்பதான் t எழுத முடியும். சோ இந்த x power 5 நான் என்ன பண்ண போறேன்னா x power 5 is equal to x square the whole square னா x power 4, x power 4 into x னா x power 5. சோ அப்படி எழுதிருக்கேன். அப்ப இன்டெகிரல் x ஸ்கொயர் வேற x ஸ்கொயர்ங்கிறது என்ன t. அப்ப t ஸ்கொயர் இந்த x dx இருக்கு பாருங்க x dx. அப்ப x dxங்கிறது என்ன x dx is equal to dt by 2. அப்ப இந்த x dx இருக்கிற இடத்துல dt by 2 ன்னு எழுதலாம். சோ x dx இருக்கிற இடத்துல dt by 2. இந்த e power x square இருக்கா, அப்ப e power x square இருக்கிற இடத்துல என்ன t. சோ e power t. அப்ப இன்டெகிரல் இந்த 1 by 2 வந்து கான்ஸ்டன்ட். சோ 1 by 2 வெளியே இருக்கும். 1 by 2 t square e power t d. சோ அப்ப 1 by 2 integral t square e power t dt ன்னு எழுதலாம். சோ இப்போ நம்ம ஈஸியா நம்ம சம் சால்வ் பண்ணலாம். பட் t square e power t இங்க வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அப்ப ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா udv ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சோ இதை udv ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிடலாம். சோ இது நம்ம பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா u is equal to x power n இருந்தா நம்ம பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இப்ப x power n அப்படிங்கிறது மீன் என்ன, x தவிர x square x cube x power 4 இந்த மாதிரி யூஸ் பண்ணா இருந்துச்சுன்னா நம்ம பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சோ இதுக்கு வந்து நம்ம பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இங்க u வந்து t ஸ்கொயர் dv வந்து e power t. அப்ப பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நம்ம எப்பயுமே u dash u double dash u triple dash அந்த மாதிரி தான் போடுவோம். சோ u is equal to t square அப்ப u double dash u dash வந்து 2t u double dash வந்து 2 u triple dash வந்து என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். சோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்தது dv அப்படிங்கிறது e power t நம்ம இத வந்து ஹைலைட் யூஸ் பண்ணி பண்ணிருக்கோம். ஹைலைட்ல பாத்தீங்கன்னா இது வந்து அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் தான் u ஆ வரும். dvங்கிறது வந்து செகண்டா வரும். எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் ஹைலைட் late எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் லாஸ்டா வரும். சோ அத dv ன்னு வச்சிருக்கோம். சோ dv is equal to e power t, v is equal to மறுபடியும் again e power t தான், v1 is equal to again e power t. சோ e power x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் இன்டகிரேட் பண்ணாலும் சேம் ஆ தான் வரும். சோ இங்க u double dash இருக்கு. சோ நம்ம இது v2 ன்னு வரைக்கும் v2 is equal to again e power t. சோ இப்போ என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இன்டகிரல் u dv is equal to uv minus u dash v1 plus u double dash v2 minus etc. அப்ப இன்டகிரல் u dvங்கிறது இங்க வந்து இங்க 1 by 2 வந்து காமன். சோ நம்ம 1 by 2 காமனா வச்சு எழுதலாம். அப்ப 1 by 2 இன்டகிரல் t ஸ்கொயர் e power t dt is equal to 1 by 2. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. u is equal to t ஸ்கொயர் v is equal to e power t uv minus u dash v1 u dash 2t v1 e power t plus u double dash v2 u double dash வந்து 2 v2 வந்து e power t. so plus c வந்துரும். அப்ப நமக்கு ஆன்சர் 1 by 2
t ஸ்கொயர் இங்க t ஸ்கொயர் இருக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம இது போட்டாச்சு. இந்த t ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த t ஸ்கொயர்ல நம்ம t ஸ்கொயர்ங்கிறது ஆல்ரெடி என்ன வச்சிருக்கோம், tங்கிறது x ஸ்கொயர். அப்ப tங்கிறது x ஸ்கொயர்னா t ஸ்கொயர் என்ன வரும், tங்கிறது x ஸ்கொயர். அப்ப t ஸ்கொயர் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்ப t ஸ்கொயர்னா என்ன வரும், t ஸ்கொயர். அப்ப t ஸ்கொயர்னா x ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர். அப்ப t ஸ்கொயர் இருக்கிற இடத்துல என்ன பண்ணலாம், x பவர் 4 போடலாம். அப்ப t ஸ்கொயர் இருக்கிற இடத்துல x பவர் 4 e பவர் t. e பவர் tங்கிறது இங்க பாருங்க, e அப்படியே எழுதியாச்சு. where t is equal to x square. so e power x square minus 2t. t is equal to x square. so t is equal to x square. so இங்க x square போட்டாச்சு. அடுத்து e power x square plus 2. அப்ப 2 e power t. e power where t is equal to x square plus c. so இதுல எல்லாத்துலயும் காமன் என்ன இருக்குன்னு பாருங்க. இது எல்லாத்துலயும் காமன் e power x square. அப்ப 1/2 e power x square, இங்க x power 4 minus 2 x square plus 2 plus c. so இது ஆன்சர். so சம் பார்க்கிறதுக்கு வந்து x power 5 e power x square இருக்கு. x க்கு பதிலா வேற ஒரு டேர்ம் இருக்கிறதுனால நம்ம அதை t ன்னு வச்சு நம்ம போட்டுருக்கோம். இந்த சம் கொஞ்சம் டிஃபரெண்ட், ஆனா ரொம்ப ஈஸி தான்.